பிப்ரவரி 22. தலைப்பு: அவருக்குள் முழுமையடைதல். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணமுள்ளவர்களாயிருக்கிறீர்கள். கொலோசியர் 2:10. குறைபாடுள்ள அல்லது பரிபூர்ணமற்ற குணத்துடன் உங்களால் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. இப்பொழுதும் இந்த தவணையின் காலத்தில்தானே நீங்கள் பரலோகத்திற்கு தகுதியுடையவராக வேண்டும். கிறிஸ்து வரும்போது நீங்கள் நீதிமான்களின் வாசஸ்தலத்தில் பிரவேசிக்க விரும்பினால், தனிப்பட்ட ஓர் அனுபவத்தை பெறும்படிக்கு தேவ ஆவியானவரின் ஆழமான அசைவாடுதல்களை பெற்று, சரீர பிரகாரமாக தேவத்துவத்தின் பரிபூரணத்தை உடையவரில் முழுமையடைய வேண்டும். கிறிஸ்துவனுடைய நீதியின் வல்லமையின் மூலம் அனைத்து பாவங்களில் இருந்தும் நாம் விலக வேண்டும். அங்கே ஆத்துமா தன் இரட்சகருடன் கூட உயிருள்ள ஒரு தொடர்பை கொண்டிருக்க வேண்டும். அந்த ஆத்துமா கிருபையிலும் தேவனை அறிகிற அறிவிலும் வளரும்படிக்கு மனிதனுக்கும் அவனுடைய தேவனுக்கும் இடையே தொடர்பு கொள்ளும் வழியானது தொடர்ந்து திறந்திருக்க வேண்டும். ஆனால் எத்தனை பேர் ஜெபிப்பதில்லை? பாவத்திற்கான கண்டனத்தின் கீழ் இருப்பதாக அவர்கள் உணருகிறார்கள். ஆனால் தேவனுடைய உதவியை பெறுவதற்கு தாங்கள் ஏதேனும் செய்யாதவரை அல்லது அவர்களுடைய மீறுதல்களை குறித்து தேவன் மறக்காதவரை நாங்கள் தேவனிடம் வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு முன்பாக கோபமோ சந்தேகமோ இல்லாமல், என்னால் பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபிக்க முடியாது, எனவே என்னால் வர முடியாது என்று கூறுகிறார்கள். எனவே அவர்கள் கிறிஸ்துவை விட்டு தூரம் சென்று எந்நேரமும் பாவம் செய்கிறார்கள். ஏனெனில் அவர் இல்லாமல் உங்களால் தீமையை தவிர வேறெதையும் செய்ய முடியாது. நீங்கள் பாவம் செய்த உடனே கிருபாசன தண்டைக்கு ஓடி அதை குறித்த அனைத்தையும் இயேசுவிடம் சொல்ல வேண்டும். பாவத்திற்கான துக்கத்தால் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும். ஏனெனில் பாவத்தின் மூலம் உங்கள் ஆவிக்குரிய தன்மையை நீங்கள் பலவீனப்படுத்தி பரலோக தூதர்களை துக்கமடைய செய்து உங்கள் மீட்பருடைய அன்பான இருதயத்தை காயப்படுத்தி நொறுக்கியிருக்கிறீர்கள். எப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாவில் நொறுங்குண்டு அவருடைய மன்னிப்பிற்காக இயேசுவை கேட்டீர்களோ, அப்பொழுதே அவர் உங்களை மன்னித்து விட்டார் என்பதை விசுவாசியுங்கள். அவருடைய தெய்வீக கிருபையை சந்தேகிக்கவோ அல்லது அவருடைய அளவற்ற அன்பின் ஆறுதலை மறுக்கவோ வேண்டாம். உங்கள் பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படியாமல் உங்களுக்கு விரோதமாக தவறு செய்துவிட்டு மன்னிப்பிற்காக உடைந்த உள்ளத்துடன் உங்களிடம் வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். எத்தனை வேகமாக உங்கள் பிள்ளையை உங்கள் மார்போடு அணைத்து கொண்டு உங்கள் அன்பு மாறவில்லை என்றும் அவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டன என்றும் அவனுக்கு உறுதி அளிப்பீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த இரக்கமுள்ள பரலோக பிதாவை காட்டிலும் நீங்கள் அதிக இரக்கமுள்ளவரா? பிள்ளைகள் பெற்றோரிடம் செல்வதைப் போல நீங்கள் தேவனிடம் செல்ல வேண்டும். ஆமேன்.